மீண்டும் மீண்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க, மறுபடியும் இட்லி பாத்திரம்னு நினைக்காதீங்க. பாப்பாவுக்கு ஈவினிங் இதை வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த கிழங்க வாங்கியிருந்தேன். அதனால் இப்போ அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேகவும் வச்சுக்கிட்டேன். நிஜமாவே இந்த சக்கரவள்ளி கிழங்கு நான் கட் பண்ணும்போது ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது ஆரஞ்சு கலரில் இருக்குது, போன தடவை வாங்கும்போது ஊதா கலரில் இருந்தது, நான் கூட சாலடில் போட்டுருந்துருப்பேன். இந்த தடவை வாங்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்குது. நம்ம ஊர்லலாம் வேறு கலரில் தானே இருக்கும். ஒருவேளை இங்கே 3 நாட்டோட சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கிறதுனால ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கலரில் இருக்கும் போல். இப்போ இதில் பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க நான் ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். ஜாரில் போட்டு அது கூட ஒரு முட்டை அடித்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலும் பட்டரும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு, அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பேக்கிங் பவுட்ரு, தேவைன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக வரும், கொஞ்சம் இன்னும் நல்லாவே சாஃப்டாக வரும். கொஞ்சம் சர்க்கரை, ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. சர்க்கரை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இதில் சர்க்கரை கம்மியாக தான் இருந்தது. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தோசைக்கல்லில் நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்ச பேட்டரை நான் தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரை ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றி விட்டுறணும், ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே சுற்றிட்டே இருக்கேன். எனக்கு டக்குன்னு தோசை ஞாபகம் வந்துருச்சு. என்ன இது நைஸாகவே வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா ஐயோ நம்ம தோசை ஊற்றலை, பேன் கேக் ஊற்றிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ரியலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகேன்ட்டு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்ச பேன் கேக் மேலே வந்துட்டு கொஞ்சம் தேன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேனை ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் முந்திரி, பாதாம், வால்நட்டு எதுவாக இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வெறும் டெக்கரேஷன் மட்டும் இல்லை, இது கூட சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். எனக்கு டீ, அவளுக்கு பேன் கேக்.